வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க நண்பன் படம் பார்த்திருக்கீங்களா? நண்பன் படம் பார்த்திருக்கனே. பார்த்திருக்கீங்க. அதையே இவ்வளவு யோசிக்கிறீங்க? இல்ல அது எவ்வளவு நாள் ஆச்சு இப்போ கேக்குறேன்னா அதுல ஏதோ ஒரு மேட்டர் இருக்குன்னு. ஆமா, சம்பந்தம் இருக்கு. இப்போ நண்பன் படத்தை இன்ஸ்பிரேஷனா நண்பன் படத்துல ஒரு கேரக்டர் வரும்ல, என்னது ஒருத்தரை இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் அந்த கேரக்டரை எடுத்திருப்பாங்க. ஆமா, அந்த ஒருத்தர் யாருன்னா 19 நாளா உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபட்டு இருக்க சோனம் வாங்சுக். இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா லடாக்கா சேர்ந்தவர். இவர் ஒரு கல்வி சீர்திருத்தவாதி, சுற்றுச்சூழல் அறிஞர் அப்படின்னு நிறைய விதத்துல சொல்லலாம். விஞ்ஞானி ஷார்ட்டா சொல்லணும்னா அவர் ஒரு சயின்டிஸ்ட். இவரு 1988 பாத்தீங்க அப்படின்னா SECMOL அப்படின்னு என்னன்னா, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியா ஸ்கூல்லாம் அவர் கட்டியிருக்காராமா. மாற்றுத்திறனாளிகள் இல்ல, லாஸ்ட் பெஞ்சர்ஸ்க்கு, இந்த படிப்பே வராது அப்படின்னு ஒஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் தனியா ஒரு ஸ்கூல் கட்டி அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சர் மூவ்மெண்ட் ஆஃப் லடாக் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கி மாற்று கல்வி முறையை உருவாக்கி இருந்திருக்காரு. மாற்று கல்வி முறை, மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்ல, மாற்று கல்வி முறை. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. சோ இதெல்லாம் எதுக்காக? இது மட்டும் கிடையாது. லடாக்ல இங்க -20 டிகிரி செல்சியஸ் இருக்கும்ல, அங்கெல்லாம் உறைபனி தானே. அங்க ராணுவ வீரர்கள் தங்கிட்டு நம்ம நாட்டை பாதுகாத்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கஷ்டம் இருக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு டென்ட், அந்த குளிர் போகாத மாதிரி ஒரு டென்ட் எல்லாம் அமைச்சு கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. இது பண்றதுனால விவசாயிகளுக்கு நீர் வளர்ச்சிக்கும் அது உதவி இருக்கு அப்படின்னு அதுல சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்காக இப்போ இவரை பத்தி சொல்றோம் அப்படின்னா, 2026 நீட் எக்ஸாம் இருக்குல்ல, நீட் எக்ஸாம் முறைகேடு, இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு அவர் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ நேத்தோட 19 நாள். ஆமா, 19 நாளா 9 கிலோவுக்கு மேல குறைஞ்சிருச்சு அவருக்கு. அவர் வெறும் தண்ணி மட்டும் தான், தண்ணி லைட்டா உப்பு எடுத்துக்கிறாரு போல, அவ்வளவுதான். இதுல வேற அவரு இவ்வளோ உடல் மெலிஞ்சு 2 பேரும் அவரை தூக்கிட்டு போறாங்க, அப்படிதான் நடந்து போறாரு. அதுலயும் கூட அவர் நமக்கு ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு. என்னன்னா, நீங்க நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன், நான் எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நீங்க கவலைப்படுறீங்க, அப்படிலாம் நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம இப்ப எதை பார்த்து கவலைப்படணும் அப்படின்னா, இந்த சிஸ்டமை பார்த்து நம்ம கவலைப்படணும். இந்த மாதிரி ஒரு நீட் தேர்வு முறைகேடுகள் நடக்குது, நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்தை பார்த்தா நம்ம கவலைப்படணும். அதனால டெல்லியில நடக்கக்கூடிய 20ஆம் தேதி நடக்கக்கூடிய பேரணியில நீங்க கலந்துக்கோங்க. அதுதான் நீங்க எனக்கு பண்ற அந்த கவலை எல்லாம் பட வேணாம், நீங்க எனக்கு அதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்றாரு. இவருக்கே குழந்தைகள் எதுவும் கிடையாது. அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியல, அவருக்கு குழந்தைகள் எல்லாம் கிடையாது. ஒரு சமூக நோக்கத்தோட அவர் இந்த மாதிரியான ஒரு முயற்சியில் அவர் இறங்கி இருக்காரு. இதுக்காக அந்த கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அவருக்காக எந்த ஒரு இதுவுமே கொடுக்க கிடையாது. சொல்லுவாங்களே, இப்படி ஒருத்தங்க உண்ணாவிரதம் இருக்கிறாங்க ஒரு கவர்மெண்ட் எதிர்த்து அப்படின்னா, அவங்கள பத்தி யாருமே வாய் திறக்க கிடையாது. ஏன் இத்தனைக்கும் இந்த படம் நடிச்சாருல 3 Idiots, அதுக்கப்புறமா நண்பன், இந்த படம் இவரை பார்த்து தானே எடுத்து இருந்திருக்காங்க ஒரு கேரக்டர். அவங்களே வாய் திறக்கல. சிஎம், நம்ம தமிழ்நாட்டு சிஎம் வாய் திறக்கல. தமிழ்ல நண்பன் வந்துச்சு, ஹிந்தில 3 Idiots இருந்தது. 3 Idiotsல நடிச்சது யாரு? அமீர் கான். நண்பன்ல நடிச்சது நம்ம சிஎம் அண்ணா விஜய் அவர்கள். 2 பேருமே நம்ம ஒரு கேரக்டர் இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்தாங்க. அதுலதான் நம்ம ஆக்டரா நடிச்சிருக்கோம். அங்க ஒண்ணு நடக்குது, அதுக்கு ஒரு ஆதரவோ இல்ல கண்டனமோ ஏதோ ஒண்ணு சொல்லுவோம். எங்க தமிழ்நாட்டுல என்ன நடந்தாலுமே வாய் திறக்க மாட்டாரு. இதுல வேற அங்க அவர் படத்தை ரிலீஸ் பண்ணவே அவர் வாய் திறக்க மாட்டாரு, அவர் பதவி ஏத்துக்கவே அவர் வாய் திறக்க மாட்டாரு. நம்ம தான் வாய் திறக்கணும், அவங்க ஃபேன்ஸ் தான் அடிச்சுட்டு சாவாங்க. இதுல எங்க அவர் லடாக்ல இருக்கிற ஒருத்தருக்காக இவர் வாய் திறப்பாரான்னா கிடையாது. ஆனாலும் அந்த 3 Idiotsல அந்த சைலன்சரா அந்த கேரக்டர் நடிச்ச ஒருத்தர் அமெரிக்கால இருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, இவர் இவ்வளவு பெரிய ஒரு மனிதர் இப்படி இறக்குறதா நாங்க விரும்பல, அதுக்கு என்ன பண்ணுமோ சீக்கிரமா பண்ணுங்க, நீங்க இறக்க கூடாதுன்னு அவர் வீடியோ வெளியிட்டு இருக்காரு. ஆனா நமக்கோ மத்தவங்களுக்கோ அந்த அக்கறை இல்லை. ஏன்னா அவர் எதுக்காக போராடுறாரு? இந்த முறைகேடுகளை எதிர்த்து. ஆனா அவருக்கே குழந்தை கிடையாது, நமக்காக போராடுற தர்மேந்திர பிரதான் அவங்களோட பதவி விலகணும் அப்படின்னும் அதுலயும் சொல்லி இருந்திருக்காங்க. இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால ரொம்ப பெருசாவே பேசப்படுது. தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு அவேர்னஸ் யாருமே கிடையாது. இப்போ இவரை பத்தி யாருன்னா கேட்டோம் அப்படின்னு யாருக்குமே தெரிய போதில்லை. இப்ப எப்படி விவசாயிகள் போராட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்ணு தெரியாம போனுச்சோ, அதே மாதிரி இவர் எதுக்காக போராடுறாரு அப்படின்ற ஒரு இது யாருக்குமே தெரியாம தான் இருக்கு. இல்ல, இது வரைக்கும் அரசாங்கத்தை எதிர்த்து போராடுற அமைப்புகளை தொடர்ந்து அந்த இக்னோர் பண்ணிக்கிட்டு கண்டும் காணாம போறத போக்க எப்பவுமே மத்திய அரசு, அதுவும் பிஜேபி அரசு கடைபிடிச்சுட்டு தான் வருது. விவசாயிகள் போராடினாங்க, கண்டுக்கல. இவங்க மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் நடத்தினாங்க, அவ்வளவு நாள் கண்டுக்கல.
ஆனா இப்ப என்னன்னா இப்ப யாருமே பெருசா கண்டுக்கலங்கிறதா ரொம்ப பெரிய பேசு பொருளா. ஒருத்தர் வந்து இன்னும் 2 நாள் 3 நாள்ல வந்து அவர் இறக்க கூட வாய்ப்பு இருக்கு, அந்த அளவுக்கு வீக் ஆயிட்டாருன்னா சொல்லிட்டு இருக்காங்க. டெல்லி உச்சநீதிமன்றம் இருக்குல்ல, டெய்லி வந்துட்டு மருத்துவ கண்காணிப்பு செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து உத்தரவும் கொடுத்திருக்காங்க. அவரோட உடல்நிலை வந்து ரொம்பவே இன்னும் கவலைக்கிடமா போயிட்டு இருக்கு. இருந்தாலுமே அவர் ஒரு வீடியோலயும் பேசியிருக்காரு, என்னை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப இருக்கிற தமிழ்நாட்டுல நம்மளோட கவனம் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஏன்னா இப்ப அங்கதான் அண்ணாவோட போயிட்டு இருக்கு. படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆமா, ஆமா. அதுக்கு வந்து எப்படி லீவ் வாங்கலாம், நிறைய மீம்லாம் பாக்குறேன். இந்த 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதா, 23ஆம் தேதி எனக்கு லீவ் வேணும், Confirm என்னப்பா ஆயிடுச்சா 23? தெரியல. மீம் பார்க்கும்போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். எதுக்குப்பா லீவ் வேணும், ஊர்ல காது குத்து ஃபங்க்ஷன், மீம் இதுலதான் பிஸியா இருக்கோமே தவிர நமக்காக ஒருத்தவங்க போராடுறாங்க, அது வந்து என்ன நிலைமையில இருக்கு, அதுக்கு ஏதாவது நம்ம பங்களிப்பு பண்ண முடியுமா, ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா, அதுல நம்ம கவனம் இல்ல. தீபாவளி பொங்கலை விட அண்ணனோட திரைப்படம் வர்றதுதான் ரொம்ப பிரம்மாண்டமா நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, அடுத்தடுத்து சிக்கும் தாவேகா அமைச்சர்கள் என்ன அப்படின்னா, 5 லட்சம் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்றுக்கொண்டு அரசு வழக்கறிஞர்களை நியமித்ததாக அவர் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. யார் இது? ஆலோசனாவா? புசி ஆனந்த். அப்படியா? ஓ, அண்ணன் இதெல்லாம் வேற பண்றாரா? அதெல்லாம் பண்றாரு. அது இல்லாம நேத்துதான் வந்து மினிஸ்டர்கள் கூட்டத்துல சொல்லியிருக்காரு போல, நம்ம சிஎம் அண்ணன் வந்து யாரையும் வந்து நான் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் பார்க்க மாட்டேன், யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன்னு வெறும் சொல்லிக்கிட்ட மட்டும்தான் இருக்காங்களே தவிர நடவடிக்கை எடுத்த மாதிரியே தெரியல. கூடாது, அப்புறம் தேவையில்லாம போயிட்டு ஆய்வு பண்ணி ரீல்ஸ் போறது இதெல்லாம் யாருமே பண்ணக்கூடாது அப்படின்னு அதுல அவர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்ல, கரூர்ல 41 பேர் பலியான சம்பவத்துல பல நாட்கள் தலைமறைமா இருந்தவர் தான் இவரு. குதிரை பேரம் நடப்பதாக உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் ஆகிய இடங்களில் பல்வேறு புகார் மனுக்கள் பதிவாகி வருது. இது யாரு கெஸ் பண்ணுங்க? ராஜ்மோகனா? இல்ல, அவருதான் தேடவே இல்லைனாலும் அவர் தான் போய் ஒளிஞ்சுகிட்டு இருந்தாரு. அதுதான் அவர் தேடவே இல்லை, ஒளிஞ்சிட்டு இருந்தாரு. மத்தவங்க எல்லாம் தேடிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு முக்கியமானவர். அவர் மேல நிறைய மனுக்கள் வந்து பதிவாயிட்டு இருக்கு. இது வந்து நம்ம சிஎம் அண்ணன் அவர்களுக்கு தெரியல. அவர் வந்து சும்மா தொட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம் டைலாக் பேசிட்டு. ஓகே, அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, கூட்டம் அதிகமாக இருக்கிறது, விஜய் வர தாமதமானால் அசம்பாவிதம் நடக்கும், எனவே அவரை சீக்கிரம் வர சொல்லுங்க என்று காவல்துறை அதிகாரிகள் சொன்னது இவரிடம்தான். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. கரூர் வழக்கின் முதல் தகவல் அறிக்கையிலேயே இது இருக்கிறது. இது யாருன்னு சொல்லுங்க. இவங்க கிட்டதான் சொல்லியிருக்காங்களா? புசி ஆனந்த் தானே பொதுச் செயலாளர், அவங்க கிட்டதான் சொல்லியிருக்கணும். இல்ல இல்ல இல்ல, யாருக்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா நம்ம CTR கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஓ, ஆனா விஜய் அவர்கள் பேசும்போது சொன்னாங்களே, என்னது, எங்களை வந்து முன்னாடியே தடுத்து நிறுத்திருந்தா எங்க அக்காவோட பசங்க, என் தங்கச்சியோட பசங்க இப்படி வந்து பறி போயிருக்க மாட்டாங்க, உயிர் போயிருக்காதுன்னு சொன்னாங்க. அண்ணன் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ஒரு வீடியோ போட்டாரு இல்ல, அதுல சொல்லவே இல்லையாமே. அது அப்ப ஸ்கிரிப்ட் தரல, இப்பதான் ஸ்கிரிப்ட் தந்தாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, அந்த பிரச்சாரத்தன்னைக்கு இவ்வளவு நேரம் எங்களுக்கு இவ்வளவு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த காவல்துறை எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே, அப்போ ஸ்கிரிப்ட் வேற, இப்போ ஸ்கிரிப்ட் வேற. நான் ஒருத்தரை சொல்றேன், கெஸ் பண்ணுங்க பாப்போம். அவரது அண்ணன், ஐயோ இது பேர் சொன்னாலே தெரிஞ்சிருமே, அவர் அண்ணன் மரிய குலோத்துக்கும் இடையே சொத்து பிரச்சனையில் ஏற்பட்ட அடித்தடி வழக்கு. இந்த வழக்கு வந்து கடந்த 4ஆம் தேதி அன்று நீதிமன்றத்துல நேர்ல வந்து போய் பார்த்துருக்கணும், ஆனா போகல. அவரை மறுபடியும் 18ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க நீதிமன்றம். இப்படி இவர் ஒரு சர்ச்சையில சிக்கியிருக்காரு, இது தெரியும் எல்லாருக்கும், மரிய வில்சன் அவர்கள். அடுத்ததா அமைச்சர் சரத்குமாருக்கு பொது இடத்தில் போதை மருந்தை பயன்படுத்தி மாட்டிக்கொண்ட இவர் குழந்தைக்கு மாத்திரை நசி கொடுத்த அந்த கதையெல்லாம் சொன்னாரு தெரியும். இந்த மாதிரி அடுத்தடுத்து அமைச்சர்களே மாட்டிட்டு இருக்காங்க, கட்சி நிர்வாகிகளே மாட்டிட்டு இருக்காங்க. அதை பத்தி எதுவுமே பேசாம, அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம், எடுக்கப்பட்டிருக்குன்னு பேசாம, இன்னுமே அந்த பொதுவாவே பண்ண கூடாது, பண்ணா நான் இதை பண்ணுவேன், என் நம்பர் எடுத்துக்கோங்க, யாரும் வந்து லஞ்சம் கேட்க கூடாது, கேட்க கூடாதுன்னு சொல்லல, யாரும் லஞ்சம் கொடுக்க கூடாது, கொடுக்கணும்னா என்கிட்ட சொல்லுங்க, ஏன் எந்த அதிகாரிகளையும் ஆட்சியில கேட்க கூடாதுன்னு அண்ணா சொல்லல, கேட்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ யாரோட ஆட்சி நடக்குது, அண்ணனோட ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சியில வந்து யாருமே லஞ்சமே கேட்கல, ஒரு தாத்தா கூட என்னை கூப்பிட்டு சொன்னாரு அப்படி இப்படின்னு நிறைய கதை கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா அது ஒண்ணும் அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா லாக்அப் டெத்ல இறந்துருந்தாங்கல்ல, அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து குமுறிட்டு இருக்காங்க. என்னன்னா, முதலமைச்சர் தரப்புல இருந்து ஒரு இரங்கல் செய்தி கூட வரல, ஒரு ஆறுதல் கூட எங்களுக்கு வரல அப்படின்னு. அது என்னன்னா, போன ஆட்சியில வந்து சாரி வேண்டாம் நீதிதான் வேணும்னு போர்டு பிடிச்சு நின்ன நம்ம அண்ணன், அவரோட ஆட்சி கீழே இப்படி ஒரு மரணம். இப்ப என்ன சொல்லுவாங்க, நான் சொல்லவா, ஒரு 30 நாள் இல்ல ஒரு 40 நாள் கழிச்சு வந்து
பேசுவாங்க. பேசிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க என்ன 30 நாளா நான் பேசலன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? நான் 30 நாளா சோகமா இருந்தேன், அதனால என்னால பேச முடியலன்னு சொல்லுவாங்க. அண்ணனும் சொல்லுவாரு, எங்க பேச மாட்டேன் வாயை திறங்க சிஎம் சார்னு சொல்றீங்களே, எங்க வாயை திறந்தாலே ஓடி போயிடுறீங்களே அப்படின்ட்டு அசம்பிளில நடந்தது வந்து அவர் சொல்லிட்டு இருந்தாரு. 41 பேர் கரூர்ல உயிரிழந்தாங்களே, அதுக்கே அவர் வாய் திறக்கல. இது ஒரே ஒரு லாக்அப் டெத்து தானே, சோ அது இன்னும் அப்படியே கடந்து போயிடலாம். அதான் இதுவே இது திமுக ஆட்சியா இருந்தா நாங்க பேசியிருப்போம், இல்ல அதிமுக ஆட்சியா இருந்தா பேசியிருப்போம். இது வந்து எங்களோட அதிமுகவா இருந்தாலும் பேசியிருக்க மாட்டாங்க. தவறா சொல்றீங்க, பேசியிருக்க மாட்டோம். இந்த மாதிரி தொடர்ந்து தமிழ்நாட்டிலயும் சரி எல்லா இடத்துலயும் சரி நடந்துட்டு வருது. தொடர்ந்து நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.